அனைத்து சிஷியர்களுக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எதிரிய 21 நாள்ல மாரணம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சக்கரம். இந்த சக்கரத்தை எப்படி நம்ம பயன்படுத்தணும்னு பார்க்கலாம். முதல்ல 6 செப்பு தகுதில இந்த சக்கரத்தை வரிஞ்சு பிராண பிரதிஷ்டை பண்ணி அபிஷேகம் பண்ணிக்கணும். அபிஷேகம் பண்ணி இந்த சக்கரத்தை உயிர் கொடுக்கணும். உயிர் கொடுத்துட்டு 8 வகையான வாசனை திரவியம், நாட்டு மருந்து கடையில் போய் கேட்டீங்கன்னா அரகஜா, போராசனம், உணுக்கு, ஜவ்வாது, கஸ்தூரி, மல்லிகாத்தரு, குங்குமப்பூ, பச்சை கற்பூரம், 8 வகையான வாசனை திரவியம் கொடுப்பாங்க. அந்த வாசனை திரவியத்தை இந்த சக்கரத்து மேலே பூசிக்கணும். பூசிட்டு என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, ஒரு தாம்பல் தட்டுல நவதானியத்தை பரப்பிக்கணும். பரப்பிட்டு இந்த சக்கரத்தை அந்த நவதானியத்துக்கு மேலே வச்சுட்டு எதிரி போட்டோவில் எதிரோட பேரை எழுதிடணும். எழுதி இந்த சக்கரத்துக்கு மேலே வச்சிடணும். வச்சுட்டு என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா, எதிரில் தாம்பல் தட்டுனா தாம்பல் தட்டுக்கு எதிரில் புங்க எண்ணெய், புங்க மரத்து எண்ணெயோட கருப்பு திரி, நல்லா ஞாபகம் வச்சுங்க, புங்க மரத்து எண்ணெயில் கருப்பு திரி போட்டு விளக்கேற்றிட்டு வெத்தலை பாக்கு, வாழைப்பழம், தேங்காய் உடைச்சி வச்சிடணும். ஒரு வாழையில் அவுள் பொறி கடலை நாட்டு சக்கரை, வாழையில் அவுள் பொறி கடலை நாட்டு சக்கரை, வேற எதுவுமே படையில் வச்சுட்டால இதை வச்சுட்டு என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா, ஊதுவத்தி தூபதீபம் காட்டணும். ஊதுவத்தி தூபதீபம் காமிச்சிட்டு நான் இந்த மந்திரத்தை, நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை, ஓம் கிளியும் சவ்வும் ரீயும் ஐயும் பெயர், எதிரோட பெயரை சொல்லி மாரணாய சுவாக 1008 ஊர் இந்த மந்திரத்தை சொல்லிட்டு என்ன செய்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த தகுடை சுருட்டிக்கணும். அந்த போட்டோட சுருட்டி கருப்பு சேவல் இருக்கும், அந்த கருப்பு சேவலை வலது காலில் இந்த சக்கரத்தை கட்டி, காவல் தெய்வம் எதிரில் சூளை இருக்கும், கருப்பணசாமி இருக்கலாம், காத்தவராயனா இருக்கலாம், ஐநர்ப்பனா இருக்கலாம், முனேஸ்வரனா இருக்கலாம், எந்த காவல் தெய்வம்னாலும் இருக்கலாம். அந்த சூளத்தில் இந்த கோழியை உயிரோடு குத்திட்டு வந்தணும். நீங்கள் குத்திட்டு வந்துட்டீங்கன்னா 21 நாள், 7 நாள், 11 நாளுக்குள்ள 1000% கோடி சதவீதம் கன்ஃபார்மாக எதிரி மாரணம் அடைஞ்சிடுவான். இதில் ஏதாவது தவறு நடக்குமா? இந்த சக்கரத்தில் எந்த தவறு நடக்காது. சொன்னதான். நீங்கள் என்ன நினச்சிட்டு பண்ணுங்க, இது நடக்கலாம், நான் பதில் சொல்லுவேன். என்ன நினச்சிட்டு மட்டுமே பண்ணுங்க, புரியுதுங்களா? நீங்கள் என்கிட்ட தீட்சை எடுத்துருக்கலாம், எடுக்காது இருந்துருக்கலாம். யூடியூப்பை பார்த்து யாரும் செய்யாதீங்க. நிறைய யூடியூப்பில் பொய் சொல்கிறாங்க, உங்களுக்கு புரியல. இது மாதிரி சக்கரத்தை யாரும் கொடுறது கிடையாது. அவங்களே ஒரு சக்கரம், அவங்களே ஒரு மந்திரத்தை உருவாக்கி உங்களை தசத்தில் போகிறாங்க. அதெல்லாம் நீங்கள் நம்பவே கூடாது, புரியுதுங்களா? நல்லா ஞாபகம் வச்சுங்க. இது சித்தர்கள் கொடுத்த ஒரு சக்கரம், சித்தர்கள் கொடுத்த ஒரு மந்திரம், சித்தர்கள் கொடுத்த ஒரு சூட்சம். இது உங்களுக்கு எந்த ஏடுல இருக்குதுன்னு காட்ட சொன்னோட காட்டுவேன். அந்த ஏடுல என்கிட்ட தான் இருக்குது, தமிழ்நாட்டில் என்கிட்ட மட்டும் தான் இருக்குது. சித்தர்கள் சொன்ன சில சூட்சம முறைகளை கையாளுற இதான் இது. நீங்கள் போயிட்டு யூடியூப்பில் பல விதமான யூடியூப்பில் திறந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். புதுசாக ஒரு மந்திரம் அவங்களே கிரெடிட் பண்ணி, புதுசாக ஒரு சக்கரத்தை கிரெடிட் பண்ணி தப்பாக சொல்லி கொடுக்குறாங்க. அது உங்களுக்கு புரியல, புரியுதுங்களா? அதனால தான் என்ன நினச்சி நீங்கள் செய்யுங்க. உங்கள் கர்மா எல்லாத்தையும் நான் வாங்கிக்கிறேன்.